الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து வாழ்க்கையின் நபி அவர்களின் கடைசி 5 ஆண்டுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்து வரவே இல்லை. மக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளில் ஆகச் சிறந்த ஒரு உபதேசத்தை கூறினார்கள். இந்த உபதேசமும் நபி அவர்கள் செல்ல போகிறார்கள் என்பதற்கான ஆணித்தரமான ஒரு செய்தியாக அமைந்தது. லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு வன்ன பில்லாஹ். உங்களில் யாரும் மரணிக்க கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர மரணித்து விட வேண்டாம். நபி அவர்கள் சொல்லிய வார்த்தை. இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் கடைசி ஜுமா வெள்ளிக்கிழமை, நபி அவர்களுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நபி அவர்கள் சொல்லிய இந்த அழகான ஹதீஸ், யார் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காமல், அல்லாஹ்வினுடைய சோதனையை மனம் தளராமல், அல்லாஹ்வினுடைய நேர்வழியிலிருந்து மனம் சருகாமல் எவர்கள் இருந்தார்களோ அவர்களுடைய நல்லெண்ணத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். மேலும் இந்த இடத்தில் தன்னுடைய நல்லெண்ணத்தை பற்றியும் நபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இறப்பதற்கு 3 நாட்கள் இருக்கின்றது. நபி அவர்களுடைய வஃபாத்துடைய 3 நாட்களுக்கு முன்னால், நான் என்னுடைய ரப்பின் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சோதனைகளையும் நான் பொருந்திக் கொண்டேன், என்னுடைய பொறுமையினுடைய உச்சத்தில் நான் இருக்கின்றேன், நான் எனக்கு எதிராக யாரெல்லாம் வாள் ஏந்தினார்களோ, எனக்கு எதிராக யாரெல்லாம் வாய் பேசினார்களோ, எனக்கு எதிராக யாரெல்லாம் திட்டம் தீட்டினார்களோ, சதி திட்டம் தீட்டினார்களோ, ஒட்டுமொத்த நபர்களையும் மன்னித்து நான் அல்லாஹ்வின் பக்கம் வந்துவிட்டேன், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கின்றேன் என்ற அழகான இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை மக்களுக்கு கொடுத்தார்கள். பின்பு சனிக்கிழமை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முற்பகல் நேரம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லுஹருடைய வக்தை மக்களுக்கு தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் கொஞ்சம் ஒரு மாதிரியான முன்னேற்றம் தாங்களாக தோழர்களுடைய துணைகளோடு அறையில் இருந்து திரையை நீக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸல்லாவிற்கு அருகாமையில் வந்தார்கள். இதை பார்த்ததும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் வருவதை கண்டதும் அங்கிருந்து விலகிக் கொள்ள பார்த்தார்கள். அந்த முஸல்லாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைகை காட்டினார்கள், நீங்கள் முஸல்லாவிலேயே இருங்கள். இந்த செய்கை மிக நுட்பமான ஒரு இஷாராவை நமக்கு கற்றுத் தருகின்றது. மிக நுட்பமான இஷாரா. இப்போது நீங்கள் நீங்க வேண்டியதில்லை அந்த இடத்திலிருந்து. நான் ஒரு சில தினங்களில், ஒரு சில மணி நேரங்களில் செல்ல இருக்கின்றேன். இனி நீங்கள் தான் இந்த சமூகத்திற்கு ஹலீஃபா என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இஷாராவாக, முஸல்லாவை விட்டு நீங்கள் நீங்க வேண்டாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை செய்கையின் மூலமாக சொல்லிவிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் சென்று அமர்ந்தார்கள். நபி அவர்கள் தொழ வைக்க, நபி அவர்களை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதும் தொழ வைக்கவும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி ஜமாத் தொழுதது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்தவர்களாக தொழ வைத்தார்கள். இமாமை பின்பற்றி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பின்பற்றி பள்ளிவாசல் ஒட்டுமொத்தமும் அமர்ந்து தொழுதது லுஹருடைய நேர தொழுகையை. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சனிக்கிழமை இப்படி கழிந்ததற்கு பின்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திங்கட்கிழமைக்கு முன்னால் கடைசி நாள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 முக்கியமான விஷயங்களை மேற்கொண்டார்கள். மிக முக்கியமான 5 விஷயங்கள். தன்னிடத்தில் இருந்த எல்லா அடிமைகளையும் நபி அவர்கள் உரிமை விட்டார்கள். தான் வஃபாத் ஆவதற்கு 1 நாள் முன்பு எல்லா அடிமைகளையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை விட்டார்கள். இதன் மூலம்
மகத்தான செய்தியை ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சஹாபாக்களுக்கும் வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். உங்களுடைய அடிமைகளை நீங்களும் உரிமை விட்டு விடுங்கள் என்ற செய்தியை. பின்பு நபி அவர்களிடத்தில் 6 அல்லது 7 தங்க காசுகள் இருந்தது. அதை நபி அவர்கள் சதகா செய்தார்கள். வஃபாத்தாவதற்கு ஒரு நாள் முன்னால் தன்னுடைய வஃபாத் சதகாவில் இருக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக தான் வைத்திருந்த 6 அல்லது 7 தங்க காசுகளை அன்றைய தினம் சதகா செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த இரும்பு கவசத்தை இரும்பு ஆடையை சஹாபாக்களுக்கு அன்பளிப்பு செய்தார்கள். தங்க காசை சதகா செய்தார்கள். இரும்பு உடையை கவசத்தை அன்பளிப்பு செய்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றைய தினம் அவர்களுடைய வீட்டில் எரிந்து கொண்டிருந்த விளக்குக்கு எண்ணெய் தீர்ந்து போனது. நபி அவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே சொல்லி பக்கத்து வீட்டிலிருந்து தங்களுடைய விளக்கிற்கு எண்ணெய் வாங்கினார்கள். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு கவச ஆடை ஒரு யூதனிடத்தில் 30 சா பேரித்த பழம் அல்லது கோதுமைக்கு அடமானமாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த கடனை மூட்ட முடியாமல் தான் நபி அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். நல்லா கவனி, இந்த கடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கடன், இந்த 5 விஷயங்களும் இந்த நாளிலே நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது, ஃபஜ்ர் வந்தது. திங்கட்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உலகத்தினுடைய கடைசி நாள் திங்கட்கிழமை, பிறை 12 ரபீஉல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஃபஜ்ருடைய வக்தினுடைய நேர தொழுகையை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அறையில் இருந்து திரையை நீக்கி ஜமாத்தை பார்த்து கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு ஒரு வெடிச்சிரிப்பை சிரித்தார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அன்றைய நாள். இந்த விஷயத்தை சஹாபாக்கள் பார்த்து தொழுகையிலே கொஞ்சம் அலசல் ஏற்பட்டது. தொழுகையிலே ஒரு ஊசலாட்டம் ஏற்பட்டது. தொழுகை நிலை குலைகின்றது. சஹாபாக்கள் தங்களுடைய முகத்தை, நபி அவர்களுடைய சிரிப்பான அந்த அழகான தோற்றத்தை பார்த்து சஹாபாக்கள் நிலை குலைகிறார்கள் என்று தெரிந்ததுமே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தங்களுடைய முகத்தை உள்ளே இழுத்துக் கொண்டு திரையிட்டுக் கொண்டார்கள். இந்த சிரிப்பு மிக ஆழமான அழகான சிரிப்பு. எந்த நோக்கத்திற்காக நபி அவர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கம், அந்த கட்டமைப்பு, அந்த ஜமாத்தை நபி அவர்கள் உருவாக்கி விட்டார்கள் என்பதை என்றைய தினம் நபி அவர்களுடைய கடைசி தினமாக அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தானோ அந்த ஃபஜ்ருடைய நேரத்தில் சஹாபாக்கள் ஜமாத்தாக நிற்பதை பார்த்து இதற்குத்தான் இத்தனை ஆண்டுகளாக பாடுபட்டோம், 23 ஆண்டுகளுடைய உழைப்பு ஃபஜ்ருடைய தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சிரித்தார்கள். இது போதும் அல்ஹம்துலில்லாஹ். வெறுமனே தொழுகையில் சஹாபாக்கள் நிற்கிறார்கள் என்பதை பார்த்து சிரிக்கவில்லை. இந்த ஜமாத்தை, இந்த கட்டமைப்பை இனி நாம் சென்றதற்கு பின்னாலும் நாம் எதை 23 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருந்தோமோ இதை இந்த ஜமாத் செய்யும், என்னுடைய இந்த தோழர்கள் செய்வார்கள். இனி எனக்கு பின்னால் நான் எதை கோடு போட்டு கொடுத்தேனோ இனி சஹாபாக்கள் அதன் மீது ரோடு போட்டுக் கொண்டு செல்வார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து கொண்டு சிரித்த அந்த தருணம், அந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம். பின்பு ஃபஜ்ருடைய தொழுகை முடிந்தது. சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுன் நபவியை, நபி அவர்களுடைய அறையை சுற்றிலும் சஹாபாக்கள். நபி அவர்கள் சந்தித்த கடைசி வக்த் அதுதான், கடைசி வக்த். அதற்கு பின்னால் லுஹருடைய நேரம் நபி அவர்களுக்கு வாய்க்கவில்லை. முற்பகல் நேரம் வந்தது. முற்பகல் நேரம் தன்னுடைய அருமை மகளார், தன்னுடைய ஈரக்குலை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் அழைத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்குள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நுழைகிறார்கள். நபி அவர்கள் கிடப்பதை, நபி அவர்கள் இருப்பதை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தையே,
தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கை சேதமே, எப்படிப்பட்டவர்கள் என்னுடைய தந்தை, எப்படி வார்த்தெடுத்தார்கள் எங்களை எல்லாம், எப்படி வளர்த்து வந்தார்கள் எங்களை எல்லாம். இன்றைய தினம் என்னுடைய தந்தை உலகத்தின் ஈருலக தலைவர் சையதுனா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு நிலையிலே படுத்து கிடக்கிறார்களே என்று பார்த்து, என்னுடைய தந்தையே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ற இந்த கை சேதமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழத் துவங்குகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து கூறினார்கள், மகளே, இன்றைய தினத்திற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு இனி எந்த சிரமமும் ஏற்படாது என்று கூறினார்கள். அழைத்து ரகசியம் பேசினார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில். அந்த ரகசியத்தை பின்னாளில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். ரகசியத்தை பேச துவங்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுதார்கள். பின்பு ரகசியம் பேசி முடிக்கும் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். இதற்கான விளக்கத்தை பின்னாளில் கூறினார்கள். என் தந்தை என்னை அருகாமையில் அழைத்து நபி அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுக்கு நெருக்கமாக தங்களுடைய காதுகளை நபி அவர்களுடைய உதட்டோரம் கொண்டு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அருமை மகளே, இன்றைய தினம் உன்னுடைய தந்தை இறந்து விடுவார். அல்லாஹ்வினுடைய அழைப்பு வந்து விட்டது. இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் இறந்து விடுவேன், மாணவர்கள் காத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய அழைப்புக்கு உன்னுடைய தந்தை பதிலளித்து விட்டேன். இதை கேட்டு அழுதார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பின்பு அதனை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்முடைய குடும்பத்தில், அஹ்லே பைத்தில், என்னுடைய சொந்தத்தில், என்னுடைய இரத்த உறவில் என்னிடத்தில் என்னை சந்திப்பதற்காக முதலாவது வந்து சேர்வது நீதான் என்று கூறினார்கள். சின்ன வயசு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு, இளம் வயசு. ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அதை கேட்டு சிரித்தார்கள். அதைத்தான் 2 நாட்களுக்கு முன்னதாக நான் சொன்னேன். ஒரு முஃமினுடைய அச்சீவ்மெண்ட், அவனுடைய மரண தருவாயில் அவன் சிரிப்பான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஃமினத்தான மிக அழகான சாலிஹான பெண்மணி, சாலிஹத்தான பெண்மணி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு காலும் மாறு செய்ததில்லை. கணவருடைய பொருத்தத்தை பெற்றவர்கள், தந்தையினுடைய திருப்தியை பெற்றவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறுகின்றார்கள், நீதான் எனக்கு பின்னால் வந்து சேருவாய். இந்த செய்தி கேட்டதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிரித்தார்கள். மேலும் இறந்ததற்கு பின்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய நிலையை பற்றி நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் பெண்களின் தலைவி நீதான் என்றும் கூறினார்கள். சுப செய்தி. பின்பு தன்னுடைய அருமை பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்து அனுப்பினார்கள். 6 வயது சிறு பிள்ளைகள் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கும் நிலையிலேயே 2 பேர குழந்தைகளையும் தங்களுடைய உடலோடு அணைத்தவர்களாக கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தார்கள். ஒரு பாட்டனார் செல்ல போகின்றார் பேர குழந்தைகளுக்கு. இது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புகள் பலதும் இருக்கின்றன. இவையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் ஓடுகின்றது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படி இறப்பார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மருமகனார் எப்படி வஃபாத் ஆவார்கள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள், அருமை பேரப்பிள்ளைகள் எப்படி இவர்கள் இருவர்களும் ஷஹீத் ஆவார்கள் என்பதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான். அன்றைய தினம், அன்றைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்துக்கொண்டே தங்களுடைய பேரப்பிள்ளைகளை வாரி அணைத்துக் கொண்டு முத்தமழை பொழிகின்றார்கள். யார் யாரால் இவர்கள் பழிவாங்கப்படுவார்கள், யார் யாருடைய சதி திட்டங்கள் இவர்களின் மீது அமல்படுத்தப்படும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்து வைத்திருந்தார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 9 மனைவிமார்களையும் அழைத்தார்கள். அறைக்குள்ளாக 9 மனைவிமார்களையும் அழைத்து உபதேசம் செய்தார்கள். அவர்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் சொன்னார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிலையை பார்த்து மனைவிமார்கள் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு கிடைக்கும்? எந்த பெண்மணிகளுக்கு கிடைக்கும் இந்த சிறப்பு? உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய்மார்கள். இம்மையிலும் மறுமையிலும் இவர்கள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள். இப்போது நபி அவர்கள் இன்று செல்ல போகிறார்கள். நபி அவர்கள் சென்றதற்கு பின்னால் தங்களுடைய நிலை எப்படி இருக்கும்? தனிமையில் கழிக்க வேண்டும். இனி எப்படி இருக்கும் என்பதை நினைத்தவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மரண தருவாய் சக்ராத் இப்போது துவங்குகின்றது. முற்பகல் நேரம் சக்ராத் துவங்குகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னலில் மௌத்தி சக்ராத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சக்ராத் இருந்தது. நபி அவர்களுக்கும் சக்ராத். பின்பு யார் தப்பிக்க முடியும் மௌத்துக்கு முன்னால் வரக்கூடிய சக்கராத்தில் இருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சக்கராத்தை கூறினார்கள், நான் ஹைபரிலே உண்ட விஷம் என்னுடைய பிடரி நரம்பை அறுத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வேதனையை நான் உணர்கின்றேன். வலி அதிகமாகின்றது. உடல் காய்ச்சலால் கொதிக்கின்றது. தலைவலி, தலை வெடிப்பதை போன்று, தலை சிதறுவதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள். இதற்கு இடையில் தங்களுடைய பிடரி நரம்பு துண்டாவதை போன்ற ஒரு வேதனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உஷ்ணம் தாங்க முடியாத அளவிற்கு நேரத்திற்கு நேரம், நிமிடத்திற்கு நிமிடம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு கருப்பு போர்வையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலாக போற்றப்பட்டது. நபி அவர்களுடைய கால் முதல் நபி அவர்களுடைய தலை வரைக்கும் போற்றப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று வேதனை தாங்க முடியாமல், சிரமத்தை சகிக்க முடியாமல், சக்கராத்தினுடைய அந்த வேதனையில் தங்களுக்கு மேலாக போத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்வையை தூக்கி எறிவார்கள். மீண்டும் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கொண்டு வந்து போர்வையை போர்த்தி விடுவார்கள். மீண்டும் தூக்கி எறிவார்கள். மீண்டும் நபி அவர்களின் மீது கொண்டு வந்து போர்த்தி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் முகத்தின் மீது இருக்கக்கூடிய போர்வையை மட்டும் அகற்றி விடுவார்கள். மீண்டும் அதை போர்த்தி விடுவார்கள். மீண்டும் எடுத்து விடுவார்கள். இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிடக்கிறார்கள். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருப்பு போர்வையை தங்களுடைய முகத்தின் மீது அகற்றிவிட்டு கூறினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா. யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் தஆலா சபித்து விட்டான். அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். நீங்கள் அவ்வாறு செய்து விடாதீர்கள். எவ்வளவு பெரிய உபதேசம்! தான் இறக்க இருக்கின்றோம், தனக்காக ஒரு கபரை நீங்கள் எப்படியும் எழுப்பி விடுவீர்களோ என்று அஞ்சி, என்று பயந்து என்னை அடக்கம் செய்வதோடு விட்டு விடுங்கள். அது என்னுடைய கபர், என்னுடைய வணக்க ஸ்தலம் அல்ல, என்னை நீங்கள் வணங்குவதற்கான இடம் அல்ல, எல்லா கபர்களை போன்ற ஜியாரத் செய்வதற்கான இடம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கூறுகின்றார்கள். பின்பு தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். திரும்ப திரும்ப சொன்னார்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் சொன்ன வார்த்தையும் இதுதான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். பின்பும் கூறினார்கள், நீங்கள் யாரை உரிமையாக்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவன்மார்கள், மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள், யார் யாரின் மீது உரிமை இருக்கின்றதோ உரிமைப்பட்ட ஒட்டுமொத்த நபர்களும் அவரவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை மிக தெளிவாக இந்த 3 உபதேசங்களையும் மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. உஷ்ணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள். நபி அவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள், தண்ணீரை கேட்டார்கள். ஒரு தோல் பையிலே, ஒரு தோல் துருத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. நபி அவர்கள் படுத்துக்கொண்டே இருப்பார்கள். திடீரென்று தன்னுடைய 2 கரங்களையும் படுத்தவர்களாகவே தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த பைக்குள்ளாக நுழைத்து
2 கைகளையும் எடுத்து தன்னுடைய முகத்திலே தடவிக் கொள்வார்கள். உஷ்ணம் நபி அவர்களால் தாங்க முடியும். சூட்டினுடைய உச்சம், நீரை எடுத்து எடுத்து தடவிக்கொண்டே இருப்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறைக்குள்ளாக வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்லம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்போதும் இருந்து வந்தது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் ஒரு விசேஷமான ஒரு அனுமதியை வழங்கி இருந்தார்கள். யார் நபி அவர்களை சந்திக்க செல்ல வேண்டி இருந்தாலும் அறைக்கு வெளியே நின்று அனுமதி கேட்க வேண்டும். ஆனால் அந்த அனுமதி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இல்லை. எப்போது நபி அவர்களை சந்திக்க விரும்பினாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று விடுவார்கள். இப்படி ஒரு நிலையை, இப்படி ஒரு அந்தஸ்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். நபி அவர்களின் மீது போர்வை இருக்கின்றது. நபி அவர்களுக்கு அருகாமையில் சென்று அமர்கிறார்கள். பக்கத்தில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்வையின் மீது நபி அவர்கள் கையை வைக்கிறார்கள். கை வைக்க முடியாத அளவிற்கு உஷ்ணம், கை கொதிக்கின்றது. அல்லாஹ்வின் தூதரே, போர்வை இப்படி கொதிக்கின்றதே, இந்த கொதித்தலை, இந்த உஷ்ணத்தை எப்படி நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை, இப்னு மஸ்ஊத் அவர்களே, இந்த உலகத்தில் எதுவெல்லாம் ஒரு முஃமினுக்கு சோதனையாக அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வழங்கப்படுகின்றதோ அதற்கு பகரமான நன்மையை அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் வழங்குவான் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதானே. இதை கேட்டுவிட்டு கண் கலகியவர்களாக அங்கிருந்து நகர்ந்து விட்டார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை இப்போது பேசுவது சரியாக சஹாபாக்களுக்கு புரியாத நிலை ஏற்பட்டது. அவர்களுடைய குரல் மெதுமெதுவாக உள்ளே சென்றது. அந்த பேச்சு என்னவென்று பக்கத்தில் சென்று காதை வைத்தால் மாத்திரமே கேட்கக்கூடிய அளவிற்கு மாறியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதட்டின் அசைவு மட்டும்தான் சஹாபாக்களுக்கு புரிந்தது. தெளிவாக பேசக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தம், அவர்களுடைய வார்த்தை இப்படி மாறி போனது. இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்தில் சென்று அருகாமையில் அமர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த தலையணையை எடுத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாரி அணைத்து தங்களுடைய நெஞ்சுக்கும் தங்களுடைய மார்பகத்தின் மீது சாய்த்தவர்களாக அணைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்பின் மீது, நெஞ்சின் மீது சாய்ந்த நிலையில் இருக்கின்றது. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு மரணம் என்பதை யோசித்து பாருங்கள். உலகத்தில் காதலை பற்றி பேசிய ஒட்டுமொத்த தத்துவவாதிகள், ஜனாதிபதி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத் தன்னுடைய மனைவியினுடைய மடியில் கூட இல்லை, தன்னுடைய மனைவியினுடைய நெஞ்சின் மீது, மார்பின் மீது அணைத்தவர்களாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணைத்தவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண் கலங்கியவர்களாக சூரத்துல் இக்லாஸ், முஅவ்விதத்தைன், எதுவெல்லாம் நபி அவர்கள் கற்றுத்தந்திருந்தார்களோ அதையெல்லாம் ஓதி 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 நபி அவர்களுடைய கரம் கீழே கிடக்கின்றது. நபி அவர்களுடைய கரத்தை எடுத்து அதிலே ஊதி நபி அவர்களுடைய முகத்திலும் நபி அவர்களுடைய உடலிலும் தடவிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தம்பி அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர் வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கலித்து அவரை பார்க்கிறார்கள். மச்சான், தன்னுடைய மச்சானை பார்க்கிறார்கள். நபி அவர்கள், அவருடைய சட்டை பையிலே மிஸ்வாக் இருக்கின்றது. நபி அவர்கள் அதையே உற்று கவனித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களிடத்தில், அல்லாஹ்வின் தூதரே, அது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முணுமுணுகளாக கூட பேச முடியாத அளவிற்கு வார்த்தை மாறியது. தங்களுடைய செய்கையால் தலையசைத்தார்கள். ஆம்
எனக்கு வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தம்பி அப்துர் ரஹ்மானிடம் இருந்த அந்த மிஸ்வாக்கை வாங்கி தன்னுடைய வாயில் வைத்து நன்கு மென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலை வைத்து பல்லை துலக்கினார்கள். எந்த மனைவிக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம்? கடைசி நேரம் நபி அவர்கள் கலிமா சொல்வதற்கு முன்னதாக, அல்லாஹ்விடத்திலே சேரப்போகும் துஆவை சொல்வதற்கு முன்னதாக, தன்னுடைய அன்பு மனைவியினுடைய எச்சில் தன்னுடைய கணவருடைய வாயிலே கலக்கக்கூடிய அந்த பாக்கியம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய எச்சில் கலந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அவர்களாகவே மிஸ்வாக் செய்த அந்த நேரம் எவ்வளவு பெரிய அழகான அமல்! மிஸ்வாக் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்குண்டான சாதனம். எப்படியெல்லாம் தன்னுடைய வஃபாத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுமோ, மிஸ்வாக்கில் இருந்து ஜிஹாது வரைக்கும், கிதால் வரைக்கும் ஒட்டுமொத்தத்தை கொண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் திருப்தியையும் பெறுகிறார்கள். பாருங்கள், பின்பு மிஸ்வாக் செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம அல்ஹிக்னி மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், நபிமார்களோடும் வாய்மையாளர்களோடும் சித்தீகீன்களோடும் ஷுஹதாக்களோடும் நல்லோர்களோடும் என்னை நீ சேர்த்து வைப்பாயாக. எப்படி ஒரு துஆ! எதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்டார்களோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ: ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்தவனே, அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீயே இம்மையிலும் மறுமையிலும் என்னுடைய பொறுப்புதாரியாவாய். தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய்வாயாக, சாலிஹீன்களோடு என்னை சேர்த்து வைப்பாயாக. நபி அவர்களும் கேட்கிறார்கள்: யா அல்லாஹ், என்னை சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு, ஷுஹதாக்களோடு, நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு நீ என்னை சேர்த்து வைப்பாயாக. பின்பு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து பின்னால் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசினார்கள்: அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ், என்னை நீ மன்னிப்பாயாக, என் மீது நீ கருணை புரிவாயாக. வ அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அலா, உயர்ந்த என் நண்பனோடு நீ என்னை சேர்த்துக் கொள்வாயாக. அல்லாஹ்விடத்தில் படர்க்கையாக பேசுகிறார்கள்: உயர்ந்த என்னுடைய தோழனிடத்தில் நீ சேர்த்து வைப்பாயாக. அந்த உயர்ந்த தோழன் யார்? அல்லாஹ். அதை நபி அவர்கள் பேசுகிறார்கள்: என்னை மன்னிப்பாயாக, என் மீது நீ கருணை புரிவாயாக, என்னை உன்னோடு சேர்த்துக் கொள்வாயாக. உயர்ந்த என் நண்பனோடு, உயர்ந்த என் தோழனோடு நீ சேர்த்துக் கொள்வாயாக என்பதை சொல்லிக்கொண்டே 3 முறை கூறினார்கள். தங்களுடைய விரலை, ஆட்காட்டி விரலை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை முன்னோக்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வானத்தை பார்த்து, முகட்டை பார்த்து கொண்டிருந்தது. அவர்களுடைய கண்கள் அதையே நோக்கி கொண்டிருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மார்பின் மீது சாய்ந்தவர்களாக இந்த விரலை இப்படியே வைத்துக் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வ அல்ஹிக்னி வர்ஹம்னி வ அல்ஹிக்னி பிர் ரஃபீகில் அலா என்ற இந்த துஆவை 3 முறை சொன்னார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான அந்த மேனியில் இருந்து நபி அவர்களுடைய முபாரக்கான அந்த ரூஹ் வானவர்கள் எடுத்துக்கொண்டு உயர் ரகமான அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத் பொருந்திய அந்த ரூஹை வானவர்கள் எடுத்து சென்றார்கள். நபி அவர்களுடைய கரம் கீழே விழுந்தது. இந்த செய்தி சஹாபாக்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. சஹாபாக்கள் தத்தளிக்கிறார்கள்.
சூரியன் இல்லாமல் உலகமே இருண்டு போனதை போன்ற சஹாபாக்களுக்கு ஆகிவிட்டது. மதீனா நகரமே இருண்டு விட்டது. நபி அவர்கள் 10 வருடங்களுக்கு முன்னால் வரும்போது அந்த ஜோதி, அந்த ஒளி இன்று இல்லை. நபி அவர்களுடைய உடல் மாத்திரம் இருக்கின்றது. போது நபி அவர்கள் நம்மிடத்தில் பேச மாட்டார்கள். நபி அவர்களுடைய கரம் நம்முடைய கரத்தின் மீது அவர்களாக வராது. நமக்கு உபதேசம் செய்ய மாட்டார்கள், நமக்கு கட்டளை பிறப்பிக்க மாட்டார்கள், நம்மை பார்க்க மாட்டார்கள், நமக்காக துஆ செய்ய மாட்டார்கள். ஒட்டுமொத்தமும் ரபீஉல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகலோடு முடிந்து போனது லுஹருக்கு முன்னால் சஹாபாக்களால் இதை ஜீர்ணிக்க முடியாமல் தத்தளிக்கிறார்கள், ததும்புகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் சஹாபாக்களுடைய தொண்டைகள் அடைத்துக் கொண்டது. தொண்டை குழி அடைத்துக் கொண்டது சஹாபாக்களுக்கு. கவலைக்குள்ளாக கவலைக்கு மேல் கவலை. இப்படி ஒரு கவலையை சஹாபாக்கள் சந்தித்ததே இல்லை. இப்படி ஒரு தினத்தை, இப்படி ஒரு நாளை, இப்படி ஒரு நேரத்தை, இப்படி ஒரு நொடியை சஹாபாக்கள் கடந்ததே இல்லை. அன்று அழ ஆரம்பித்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 வருடங்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அன்று ஏற்பட்ட கவலை உஸ்மான் இப்னு அஃபானுக்கு பல மாதங்கள் அந்த கவலையில் இருந்தவர்களால் வெளிவரவே முடியவில்லை. சரியாக சாப்பிடவில்லை, சரியாக உறங்கவில்லை. நபி அவர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்களா? இப்படி கனவிலும் யோசித்து பார்த்ததில்லை சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தை கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை சஹாபாக்கள். ததும்பி ததும்பி தேம்பி தேம்பி ஒட்டுமொத்த நபர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அருகாமையில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அமர்ந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே, எங்களை விட்டு நீங்கள் சென்று விட்டீர்களே, ஆனால் உங்களுடைய இடம் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தானே, உங்களுடைய இடம் அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தானே என்று சொல்லிட்டு சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். நீங்கள் வஃபாத் ஆகிவிட்ட செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டுமே, எப்படி சொல்ல முடியும்? எங்களை விட நெருக்கமாக உங்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். உங்களை கட்டி தழுவி இருக்கிறார்கள், ஆற தழுவி இருக்கிறார்கள், உங்களுக்கு ஆபரேஷன் செய்திருக்கிறார்கள், உங்களுடைய இதயத்தை கழுவி இருக்கிறார்கள். மிஅராஜினுடைய பயணத்தில் உங்களோடு அவர்கள் தான் இருந்தார்கள். ஒட்டுமொத்தமான போர்க்களங்களிலும் உங்களுக்கு பாதுகாப்பாக அவர்கள் இருந்தார்கள். உங்களுக்கு முன்னால் உங்களுடைய படை கிளம்புவதற்கு முன்னால் அவர்களுடைய படையை அவர்கள் எடுத்து செல்வார்கள். இப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உங்களுடைய மரண செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டுமே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறிய இந்த வார்த்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறுவீர்களேயானால் அவர்களுடைய தலையை நான் துண்டாக்கி விடுவேன். ஏத்துக்கவே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதற்கு உதாரணத்தையும் கூறினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் தூர் சீனா மலைக்கு சென்றிருந்த போது அவர்களை பின்பற்றி வந்த மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறந்து விட்டார்கள், வஃபாத் ஆகி விட்டார்கள் என்றுதான் கூறலானார்கள். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். மீண்டும் திரும்பி வருவார்கள் நம்மிடத்தில். அவர்கள் போகல, அவர்கள் வஃபாத் ஆகவில்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர், 2ஆம் ஹலீஃபா. உமருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகின்றான் என்று சொல்லிய காலம் இருந்தது. எனக்கு பின்னால் நபி இல்லை, ஒருவேளை நபி இருந்திருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் நபி ஆக்கி இருப்பான் என்று சொல்லிய அந்த ஹதீஸை எல்லாம் நினைத்து பாருங்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்று பேசுகிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து செல்லவில்லை, அவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய இந்த எல்லா நிலைகளையும் உற்று நோக்கிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்லமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். நபி அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னால் கருப்பு போர்வை அகற்றப்பட்டு ஒரு வெள்ளை போர்வை போர்த்தப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் வந்து அமர்ந்து நபி அவர்களை வாரி அணைத்து தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு நபி அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிழை பொழிந்து கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் நீங்கள் கமழ்ந்து கொண்டிருந்தீர்கள், இப்போது நீங்கள் இறந்து விட்டீர்கள், இப்போதும் நீங்கள் கமழ்கிறீர்கள் என்று சத்தமாக சஹாபாக்களுடைய காதில் விழும்படியாக கூறினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த வார்த்தை ஒட்டுமொத்த மக்களுடைய சஹாபாக்களுடைய காதுகளிலும் விழுகின்றது. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதும் மனத்தால் கமழ்ந்து கொண்டிருந்தீர்கள், இப்போது வஃபாத் ஆகிவிட்டீர்கள், இப்போதும் நீங்கள் கமழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பல ரிவாயத்துகளின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினால் எல்லா வானவர்களும் அங்கு சூழ்ந்திருந்தார்கள். மஸ்ஜிதுன் நபவியும் நபி அவர்களுடைய அறையும் முழுக்க முழுக்க வாசத்தால் கமழ்ந்து கொண்டிருந்தது, முழுக்க முழுக்க நறுமணத்தால் கமழ்ந்து கொண்டிருந்தது. இந்த நறுமணத்தை இது போன்று சஹாபாக்கள் உணர்ந்ததே இல்லை. அந்த நறுமணத்தை அன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திலே உணர்ந்தார்கள். பின்பு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக சென்று மஸ்ஜிதிலே மிம்பரிலே ஏறினார்கள். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள், ஸலவாத்தை கூறினார்கள். இந்த விஷயத்தை பார்த்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி இருந்த சஹாபாக்கள் மெல்ல மெல்ல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னோக்கியவர்களாக வந்து அமர்ந்தார்கள். அப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை யார் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான். அவன் அல் ஹை அல் கய்யூம், அவன் எப்போதும் உயிரோடு இருப்பவன், அவன் நித்திய ஜீவன். முஹம்மதை யார் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ, எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. எப்படி புரிய வைத்தால் மக்களுக்கு புரியுமோ அப்படி புரிய வைக்கிறார்கள். எவ்வளவு ஸ்கில் பாருங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு நிதானமாக நபி அவர்கள் இப்போது சென்று விட்டார்கள். இந்த ஜமாத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு கலீஃபா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கின்றது. கட்டமைக்கிறார்கள், சிதறுண்டு சென்று விடுவார்களோ என்ற இந்த சஹாபாக்களுடைய இந்த நிலையை ஒரு நிலைப்படுத்துகின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வை யார் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான், எப்போதும் உயிரோடு இருப்பவன், அவன் ஹய்யுன் கய்யூம், நித்திய ஜீவனாவானவன். முஹம்மதை யார் வணங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், முஹம்மத் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், நிச்சயமாக நபி அவர்கள் மரணிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சூரத்து ஆலு இம்ரானுடைய அந்த பிரபல்யமான வசனத்தை எடுத்து ஓதுகிறார்கள். உங்களில் இருக்கக்கூடிய முஹம்மத் அவர் ஒரு தூதர், நிச்சயமாக இவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்றிருக்கிறார்கள், வஃபாத் ஆகி இருக்கிறார்கள், இவரும் கண்டிப்பாக ஒரு நாள் வஃபாத் ஆவார். ஒருவேளை இவர் ஏதேனும் ஒரு போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய குதிகாலுடைய பின்னால் நோக்கி சென்று விடுவீர்களா? நீங்கள் எந்த ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்து இந்த இஸ்லாம் என்ற நேர்வழிக்கு திரும்பினீர்களோ மீண்டும் அதே அறியாமை காலத்தின் பக்கம் நீங்கள் சென்று விடுவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்பக்கூடிய இந்த ஆயத் எப்போ இறங்குச்சு? இந்த வசனம் உஹது போர்க்களம் சூடு பிடிக்க நடந்து கொண்டிருக்கின்றது. உஹது களம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை சூழ்ந்து கொண்டது. நபி அவர்கள் கை கட்டும் தூரத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிய அந்த வசனத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நேரத்தில் ஓதி காட்டுகின்றார்கள். அப்போது சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள்,
சஹாபாக்களுடைய உணர்வு இப்படி மாறியது, இப்போதான் இந்த வசனம் இறங்கியதோ என்பதை போன்று புரிந்தார்கள் சஹாபாக்கள். இந்த வசனம் இதற்கு முன்னால் குர்ஆனில் ஓதிய நினைவே இல்லாமல் மறந்துவிட்டு இப்போதுதான் இந்த வசனம் இறங்குகின்றதோ என்ற அளவில் சஹாபாக்கள் புரிந்து உணர்ந்தார்கள் இந்த வசனத்தை. பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மெல்ல மெல்ல சமாதானத்திற்கு வந்தார்கள். நபி அவர்கள் வஃபாத்து தான் ஆகிவிட்டார்கள், நபி அவர்கள் இறந்துதான் விட்டார்கள் என்ற மனநிலைக்கு வந்தார்கள். இப்போது சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கின்றது. நபி அவர்கள் சென்று விட்டார்கள் நம்மை விட்டு, இனி இந்த ஜமாத்தை வழி நடத்துவது யார், யார் கொண்டு செல்வது? எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். நபி அவர்களுடைய உடல் இங்கு இருக்கின்றது, நபி அவர்களுடைய உடலை வைத்துக் கொண்டே நமக்கான ஹலீஃபா யார் என்பதை இப்போது நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் சஹாபாக்கள் மிக தெளிவாக ஒருமனதாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களுடைய ஹலீஃபாவாக தேர்வு செய்கிறார்கள். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி குளிப்பாட்டுவது, எப்படி அடக்கம் செய்வது, என்ன செய்வது என்று சஹாபாக்களில் ஒருவருக்கு ஒருவர் பேச அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நபிமார்கள் எங்கு வஃபாத் ஆகிறார்களோ அங்குதான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நபிமார்களுடைய ஜனாசாக்கள் தூக்கி செல்லப்படாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கேயேதான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவது யார்? அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தினங்கள், நபி அவர்கள் வஃபாத்தானது திங்கட்கிழமை முற்பகல் லுஹருக்கு முன்னால், அதற்கு பின்னால் சஹாபாக்கள் தங்களுடைய தடுமாற்றத்தினுடைய நிலையிலிருந்து சமாதானமான சமத்துவ நிலைக்கு வருவதற்கு 24 மணி நேரங்கள் பிடித்து விட்டது. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டது. சொல்றது விளங்குதுங்களா? செவ்வாய்க்கிழமை வந்துவிட்டது. ஹலீஃபாவை தேர்வு செய்து விட்டார்கள். இப்போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னதின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், ஃபضل இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமைகள் ஷுக்ரான், அதே போன்று உசாமா, நபி அவர்களுடைய செல்லம் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று குசம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக தயாரானார்கள். இவர்களோடு கௌலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய உடையை கலைக்காமலேயே, நபிமார்களுடைய உடலை நாம் பார்க்கலாகாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறை உறுப்பை நாம் பார்க்க கூடாது. இந்த கண்ணியம், இந்த விஷயத்தை, பரக்கத்தை, இந்த முபாரக்கை சஹாபாக்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். நபி அவர்கள் எந்த உடையை அணிந்திருந்தார்களோ அதற்கு மேலாகவே சஹாபாக்கள் நீரூற்ற அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கரத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டினார்கள். கௌலி, உசாமா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரட்டுவதில் ஈடுபட்டார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யமன் தேசத்தில் இருந்து ஒரு ஆடை இருந்தது. அதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை கஃனிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டும் போது மிக சென்டிமெண்டாக கர்ஸ் என்ற கிணற்றிலிருந்து நீரை கொண்டு வந்தார்கள். இந்த நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் மதீனாவில் விரும்பி அருந்தி வந்த நீர் இந்த நீர். அந்த நீரினாலேயே நபி அவர்களை குளிப்பாட்டினார்கள். வெள்ளை நிறத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்தார்கள், அவர்களை கஃனிட்டார்கள். பின்பு செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதுமே முடிந்தது, புதன்கிழமை வந்துவிட்டது. புதன்கிழமை இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது செவ்வாய் இரவு, ரிவாயத்துகள் பலவிதமாக இருக்கின்றது. செவ்வாயினுடைய கடைசி இரவினுடைய கடைசி நேரம் அல்லது செவ்வாய்
அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவ்வாய் முழுவதும் இருந்து புதன்கிழமைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் ஜனாசா தொழ வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நபர் இமாமாக நின்று மற்றவர்கள் பின்னால் இருந்து ஜனாசா தொழ வைக்கவில்லை. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தனித்தனியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசா தொழுதார்கள். நபி அவர்களுடைய அறையில் அளவுக்கு அதிகமாக 10 நபர்கள் நிற்க முடியும். 10 நபர்களாக நின்றவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜனாசாவை ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தொழுதார்கள். பின்பு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்டினார்கள் நபி அவர்களுக்காக. அதிலிருந்து ஒரு பிள்ளை குழியையும் பக்கவாட்டிலே தோன்றினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை கபருக்குள்ளாக வைக்கப்பட்டது. கபருக்குள்ளாக வைக்கப்பட்டதற்கு பின்னால் சஹாபாக்கள் விலகி கொண்டார்கள். பின்பு மனைவிமார்கள் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திரையை இழுத்து விட்டார்கள், மூடிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரின் மீது மண் போடவில்லை, அப்படி செய்யக்கூடாது. ஒரு மிகப்பெரிய பாறையை வைத்து கபரை மூடிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எப்போது தோன்றுகின்றதோ அப்போது லேசாக அந்த பாறையை அகற்றிவிட்டு தங்களுடைய கணவருடைய கபருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவர்களாக இருப்பார்கள். மீண்டும் அந்த பாறையை அகற்றி மூடி விடுவார்கள். இது புதன்கிழமை இரவு நடந்து முடிந்தது. அடக்கம் செய்யும் போது மண்வெட்டியின் சப்தத்தை வைத்தான் பெண்களாகிய நாங்கள் எல்லாம் புரிந்து கொண்டோம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால உழைப்பு, நபி அவர்கள் தங்களுடைய உழைப்பை, தங்களுடைய பணியை சஹாபாக்களிடத்திலே கொடுத்துவிட்டு அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்களாக அல்லாஹ்விடத்திலே சென்று விட்ட அந்த நாள், அந்த நேரம் உண்மையாகவே இன்று வரைக்கும் உலகத்தில் யாராக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரிவை, இந்த நேரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கல் நெஞ்சக்காரர்களும் கரைந்து போகக்கூடிய அளவிற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரிவை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருப்பதென்பதே இது நபி அவர்கள் உண்மையான இறை தூதர்தான். நபி அவர்களை பார்க்காவிட்டாலும் நபி அவர்களின் மீது முஃமின்களுக்கு அளப்பெரிய நேசமும் பாசமும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நபி அவர்களுக்காக அத்தனையும் குர்பானி செய்வதற்காக, அர்ப்பணிப்பதற்காக ஒட்டுமொத்த மக்களும் தயார் நிலையில் இருப்பார்கள். நபி அவர்களுடைய பார்வை நாளை மறுமை நாளையில் நம் மீது விழுந்து விடாதா? நபி அவர்களுடைய ஷஃபாத் நமக்கு கிடைத்து விடாதா? நபி அவர்களுடைய கரத்தினால் அந்த தண்ணீர், கௌசருடைய நீர் நாம் பருகிவிட மாட்டோமா? நபி அவர்களோடு சொர்க்கத்தில் நாம் இருந்து விட மாட்டோமா? நபி அவர்களை பாதுகாத்த அந்த சஹாபாக்களை நாம் பார்த்து விட மாட்டோமா என்ற ஏக்கம் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் ஏற்படும். எந்த ஏக்கம் நமக்கு ஏற்படுகின்றதோ ஒட்டுமொத்த ஏக்கத்தையும் அல்லாஹ்விடத்தில் இன்று நம் ஒட்டுமொத்த நபர்களின் சார்பாக நான் துஆவாக வைக்கின்றேன். யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. நபி அவர்களோடு நாளை மறுமை நாளையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. நபி அவர்களுடைய கரத்தை தழுவக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. நபி அவர்களுடைய தாடியையும் நபி அவர்களுடைய தலை முடிகளையும் நாங்களும் ஆசை ஆசையாக தொட்டு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் கொடு. நபி அவர்கள் அணிந்த அந்த ஜிப்பாவை நாங்களும் தடவி பார்க்கக்கூடிய ஆசையை கொடு. நபி அவர்கள் உன்னிடத்திலே துஆ செய்தால் எங்களையும் நபி அவர்கள் அந்த துஆவிலே இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கும் கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் சுப செய்தி கூறினார்களோ அந்த சுப செய்தி பெற்ற அந்த ஜமாத்தில் எங்களை நீ ஆக்கி வை. யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய தாய்மார்களை நாளை மறுமை நாளையில் காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பக்கத்தில் இருந்த தோழர்கள், இறுக்கமாக இருந்த தோழர்கள், பயணத்தில் இருந்த தோழர்கள், நபி அவர்களுக்காக கையையும் காலையையும் தலையையும் உன்னுடைய பாதையிலே ஷஹீதாக்கி அந்த தோழர்களை நாளை மறுமை நாளையில் காணக்கூடிய பாக்கியத்தை கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தினால்
கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பாக்கியத்தில் எங்களை நீ சேர்த்து வை. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த தீனை இந்த சமூகத்திற்காக கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தீனில் எந்த சமரசமும் இல்லாமல், எந்த விதமான முன்னும் பின்னும் மறைத்தல் இல்லாமல் அப்படியே நாங்களும் பின்பற்றி, இந்த சமூகத்தில் அது எவ்வளவு பெரிய எதிர்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தினாலும் முழுக்க முழுக்க உன் இறை தூதர் உன்னுடைய தீனை எப்படி எங்களுக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த தீனை அப்படியே பின்பற்றி நாங்கள் மௌத்தாகும் நாள் வரைக்கும், எங்களுடைய மரணம் வரைக்கும் அப்படியே வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடு. நாங்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்தவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்தவர்களாக, உன்னை நல்லெண்ணம் கொண்டவர்களாக, உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்களாக, எங்களுடைய ரூஹை எடுக்கக்கூடிய வானவர்களுக்கு சலாம் சொல்லியவர்களாக, எங்களுக்கு ரூஹை எடுக்கக்கூடிய வானவர் எங்களிடத்திலே வந்து எங்களுக்கும் எங்களுடைய ரூஹுக்கும் சுப செய்தி சொல்லக்கூடிய அந்த தினத்தை, அந்த நாளை எங்களுக்கான பெருநாளாக, எங்களுக்கான மகத்தான நாளாக, எதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த தினத்தை எங்களுக்கான மிக அழகான தினமாக ஆக்கிவை. நாங்கள் மௌத்தாக கூடிய நேரத்தில் எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் வீணாக்கவில்லை, நாங்கள் சரி செய்திருக்கின்றோம், சரியாக வாழ்ந்திருக்கிறோம் என்ற எனக்கு எப்படி கட்டளையிட்டானோ அது போன்றுதான் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் என்ற திருப்தியோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ கொடு. நாளை மறுமை நாளையில் நீ யாரை பார்க்க மாட்டாய், யாரோடு பேச மாட்டாய், யாரை தூய்மைப்படுத்த மாட்டாய் என்று கூறியிருக்கிறாயோ அந்த ஜமாத்தில் இருந்து எங்களை நீ விலக்கிவிடு. எந்த ஜமாத் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்லுமோ அந்த ஜமாத்தில் எங்களை நீ ஆக்கு. எந்த ஜமாத் உன்னுடைய அரிசுக்கு கீழாக நிழலில் இருக்குமோ அந்த ஜமாத்தில் நீ எங்களை ஆக்கு. எந்த ஜமாத் உன்னுடைய ரஹ்மத்தினால் சூழப்பட்டிருப்பார்களோ அந்த ஜமாத்தில் நீ எங்களை ஆக்கு. எந்த ஜமாத் நாளை மறுமை நாளையில் உன்னால் கண்ணியப்படுத்தப்படுவார்களோ அந்த ஜமாத்தில் நீ எங்களை ஆக்கு. எந்த ஜமாத்தை உனக்கு நெருக்கமானவர்களாக நீ ஆக்கி முதல் சமூகமாக, முதல் கூட்டமாக, முதல் ஜமாத்தாக நீ சொர்க்கத்திற்குள் அனுப்புவாயோ அந்த ஜமாத்தாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக ரப்பே. இந்த துஆவை அல்லாஹ்விடத்தில் உங்களை சாட்சியாக வைத்து நான் முன்வைக்கின்றேன். ஏற்றுக்கொள்பவன் ரப்புல் ஆலமீன். அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன், சங்கையாளர்களுக்கெல்லாம் சங்கையானவன், கிருபை செய்பவர்களுக்கெல்லாம் கிருபையாளன். எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக ரப்பே. யா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை வெறுமனே படிப்பவர்களாக, பயானில் பேசுபவர்களாக, பயானில் கேட்பவர்களாக எங்களை ஆக்கிவிடாமல் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை நெறியை வாழக்கூடிய நபர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. குர்ஆனை போன்று நபி அவர்கள் வாழ்ந்தார்கள், குர்ஆனை போன்றுதான் நபி அவர்களுடைய குணம் இருந்தது என்று எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்களோ அதே போன்று எங்களுடைய குணத்தையும் குர்ஆனை போன்று நீ ஆக்கி வைப்பாயாக. எங்களுடைய வாழ்க்கையையும் குர்ஆனை போன்று நீ ஆக்கி வைப்பாயாக. இந்த துஆவை உன்னிடத்திலே நாங்கள் உருக்கமாக சமர்ப்பிக்கிறோம் ரப்பே. இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய், இதை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். நாங்கள் பலவீனர்கள், பலவீனத்திலும் பலவீனமானவர்கள். எங்களுடைய பலவீனத்தை அளந்து சொல்ல முடியாத அளவிற்கு கேவலமானவர்கள் நாங்கள் எப்படி இருந்தாலும் உன்னுடைய அடியார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னிடத்திலே எந்த வார்த்தையை கூறினார்களோ அதை நாங்கள் உன்னிடத்திலே முன்வைக்கிறோம். உனக்கு பிடித்தமான பள்ளிவாசலிலே நாங்கள் இருக்கின்றோம். நீ எங்களை தண்டித்தால் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் தான். நீ எங்களை தண்டித்தாலும் நாங்கள் உன்னுடைய அடிமைகள் தான். உனக்கு முழு தகுதி இருக்கின்றது, முழு உரிமை இருக்கின்றது. நீ எங்களை மன்னித்தால் நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நிச்சயமாக நீ மன்னிப்பவன், நீ கிருபையாளன், நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன். எனவே எங்களை நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.